இந்த மேற்கு வாசல் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம், சைக்காட்ரிக் இஷ்யூஸ் வரும் சொல்லியிருக்கோம். இந்த வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு மேற்கு திசை தான் பார்த்தீங்கன்னா ஏற்புடையது. அதே ஏன்னாக்க அந்த மேற்கு திசை தான் வந்து பேராசையை தூண்டக்கூடிய திசையா இருக்கு. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பெரும்பாலும் மேற்கு திசையில் இருக்குங்க. அதனால மேற்கு திசை உங்க வீடு இருந்துச்சுன்னா தயவு செய்து பேராசை மட்டும் படாதீங்க. பேராசைப்பட்டீங்கன்னா பெருநஷ்டம். ஏன்னா நீங்க உங்க முதலீடை செய்வதற்கு 1க்கு 10 முறை யோசித்து சரியான நபர்கிட்ட கொடுங்க. ஏன்னா மேற்கு திசையில பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து புலம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய மேற்கு திசை நபர்களுக்கு தான் வெளி நபர்களின் உதவி கேட்ட உடனே கிடைக்கும். எப்போதும் ஒரு அடிமை தொழிலாளி மாதிரியே அடிமை மாதிரியே நடத்தப்படுறாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே, ஏன்னா இவங்களை அடுத்தவர்கள் வந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இவங்களால சுயமாக செயல்படுவது என்பது மேற்கு திசை மனையில் வீட்டில் இருக்கிறவங்களோட நிறைய பேர் வீட்டில் இருக்க மாட்டேது. யாரோ ஒருத்தவங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆளுமை செய்கிறாங்க, அவங்க ஆளுமை செய்கிறாங்க, ஹஸ்பண்ட்னா மனைவி, மனைவினா ஹஸ்பண்டு, இப்படின்னு புலம்பக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். உங்கள் வீடு எந்த திசையில் இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த திசை சார்ந்த விஷயத்தில் இல்லை ஏற்ற இறக்கங்களை சீராக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த திசையே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையா மாறிடும். அந்த வீடே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வீடா மாறிடும். நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் மேற்கு திசை சார்ந்த விஷயத்துல பத்தி டீட்டெயில் வீடியோ கீழே இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.